Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது pregnancy symptomsக்கும் அதே மாதிரி period symptomsக்கும் என்ன மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷனா இருக்கும். இது வந்து pregnancy symptomஸா இல்ல நம்ம period symptomஸா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா என்னன்னா breast changes, அதுக்கப்புறம் வந்து abdominal pain, நெக்ஸ்ட் வந்து tiredness, அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங், இதெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வளவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எங்க வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ளீடிங் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதனால வருது அப்படின்னா நமக்கு கரு வந்து நம்மளோட கர்ப்பப்பையில பதியும் போது நமக்கு லைட்டா ஷேக்கிங்லாம் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ப்ளீடிங் ஆகும். ஸோ இது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா டார்க் ப்ரௌனா இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரா இருக்காது. அதுவும் 1 or 2 days மேக்ஸிமம் 3 days இருக்கும். ஆனா பேட்லாம் நனையாது. அதுவே உங்களுக்கு பீரியட்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் டே வரைக்கும் உங்களுக்கு டார்க் ப்ரௌனிஷா இருக்கும். அதுவே அடுத்த ஹாஃப் டே அதாவது மத்தியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளோ இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கும் பீரியட்ஸ் நார்மல் பீரியட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதுவே வாமிட்டிங் சென்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ வாமிட்டிங் பாத்தீங்கன்னா நமக்கு இம்ப்ளான்டேஷன்ஸ் அதாவது கரு உறுதல் நடந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாமிட்டிங் வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஓவுலேஷன் டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வாமிட்டிங் வருது அப்படின்னா நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் ஆக போறதுக்கு 10 daysக்கு முன்னால இருந்து கொமட்டல் அது மாதிரி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கொமட்டல் வாமிட்டிங்லாம் நின்றுடுச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ் டேஸ்க்கான சிம்டம்ஸ் தான் அது. அதுவே நீங்க ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வாமிட்டிங் 1 month 2 months கூட தொடர்ந்து இருக்கும் சிலருக்கு. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிரெக்னன்சி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் சேஞ்சஸ். ஸோ பிரஸ்ட் சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைட்னஸ் ஆகும். அது மட்டும் இச்சிங் இருக்கிற மாதிரியும் லைட்டா பெயின் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ரெண்டுத்துக்குமே. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா 1 இருந்து 3 months வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் டிஃபரன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுவே நீங்க பீரியட்ஸ்க்காக அது மாதிரி இருக்கு அப்படின்னா 10 days அதாவது பீரியட்ஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு அதெல்லாம் சரியாகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்டனல் பெயின். ஸோ அப்டனல் பெயின் பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும் பிரெக்னன்சி அப்படின்னா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா மைல்டாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் பீரியட்ஸ் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடி பெயின். ஸோ பாடி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மார்னிங் எழுந்ததுமே பிரெக்னன்சி டைம்ல சிக்னஸா இருக்கும். அதாவது உடம்பு ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுவே பீரியட்ஸ் டைம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட்னஸா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஃபுட்டை தான் நம்ம விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது இனிப்புனா இனிப்பு, காரம்னா காரம், அது மாதிரி இருக்கும். ஸோ புளிப்பு பிடிக்கும்னா புளிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவோம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டே பிடிக்காது. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அது பீரியட் சிம்டம்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு சாப்பிடாத மாதிரியும் இருக்கும். ஆனா நமக்கு ஸ்வீட் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ற மாதிரி, அதாவது அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் மட்டும் தான் ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ்க்கான ஒரு சிம்டம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பீரியட்ஸ் டே வருது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதே மாதிரி சில இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீரியட்ஸ்க்கான அதாவது பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது வந்து சரியாயிரும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி இது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் வரும் அந்த ஃபீலிங்ஸ், அதே மாதிரி டயர்ட்னஸ், அதே மாதிரி நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி சிம்டம்ஸ். நிறைய பேர் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கார்டு செக் பண்ணா நெகட்டிவ் வரும். ஸோ துவண்டுடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டைம்ல மன அழுத்தம் ஓவரா இருக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் வராத பீரியட் கூட டக்குன்னு வந்துடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பி ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எனக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டாக்டர்லாம் கிடையாது. ஸோ இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.